நாளைக்கு எல்ஐசி ஏஓ எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க, இல்லைன்னா கண்டிப்பா சீன் ஆயிரும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறது, ஹால் டிக்கெட்டை நான் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல பிரிண்ட் போடவா இல்லை கலர் பிரிண்ட் போடவான்னு கேட்குறீங்க. கண்டிப்பான முறையில் நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் பிரிண்ட் போட்டுக்கலாம். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டாலும் சரி, கலர் பிரிண்ட் போட்டாலும் சரி, உங்களோட விஷ் தான். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி என்னை பொறுத்தளவுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டே போட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ஃபோட்டோ கொண்டு போகணும் அப்படின்ற டவுட் இருக்குது. மினிமம் நீங்கள் 4 ஃபோட்டோ, 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பேக்கப் மாதிரி தான், சரிங்களா? கண்டிப்பாக வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. 4 ஃபோட்டோ கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் பற்றி சொல்ல வேண்டியது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் என்ன மாதிரி உங்களுடைய நேமோட ஸ்பெல் இருக்கோ அதே மாதிரி ஸ்பெல் எந்த ஐடி ப்ரூஃபில் உங்கள்கிட்ட வந்து இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃபை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஆதார் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னா ஆதார் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா எனக்கு வந்து பேன் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா பேன் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா எனக்கு ஓட்டர் ஐடியில் கரெக்டாக இருக்குன்னா ஓட்டர் ஐடி வச்சுக்கோங்க. அந்த நீங்கள் என்ன கொண்டு போகிறீங்களோ, எந்த ஒரிஜினல் கொண்டு போகிறீங்களோ அந்த ஒரிஜினலும் உங்கள் கையில் இருக்கணும், அதோட ஜெராக்ஸும் கையில் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரிஜினல் அண்ட் அதோட ஜெராக்ஸும் இருக்கணும். அப்போ என்னென்ன முக்கியம்? ஹால் டிக்கெட் எடுத்துக்க போகிறீங்க, ஃபோட்டோ எடுத்துக்க போகிறீங்க, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் எடுத்துக்க போகிறீங்க, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபையும் எடுத்துகிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேனா கொண்டு போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக பேனா நம்ம தான் கொண்டு போகணும், தரமாட்டாங்க. எஸ்எஸ்சி தான் அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக பேனா வந்து எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ ரஃப் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு அங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 5 நிமிஷத்துக்கு முன்னாடியோ கொடுப்பாங்க. சில காலேஜ் நம்மளை கதற விடுவாங்க, லாஸ்ட் மினிட்ஸ் தான் வந்து நீட்டுவாங்க. ஸோ அதை பற்றி பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வாட்டர் கேன் உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் கேன் உள்ளே கொண்டு போகலாம். டிரான்ஸ்பரண்டான வாட்டர் கேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், சரிங்களா? அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாய்ஸ்க்கு ஏதாவது ட்ரெஸ் கோட் இருக்கா அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ் கோட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து நீங்கள் வந்து உள்ளே யூஸ் பண்ண முடியாது. ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் உள்ளே வியர் பண்ணிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி பெல்ட் வந்து வியர் பண்ணக்கூடாது. இது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷூலாம் போட்டு போகாதீங்க, நார்மலாக செப்பல்ஸ் வந்து போட்டு போங்க. அதே மாதிரி பெல்ட் வந்து வியர் பண்ணாதீங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கண்டிப்பான முறையில் உள்ளே இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது. எக்ஸாம் ஹால்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பய உணர்வு. இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இவ்வளோ நாள் நீங்கள் எஃபர்ட் போட்டு படிச்சிருப்பீங்க, அதைத்தான் அங்கே போய் பண்ண போகிறீங்க. புதுசாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. அதை நினச்சி ஐயோ நம்ம பாஸ் ஆகுமா, பாஸ் ஆக மாட்டோமோ, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, கொஸ்டின் அப்படி கேட்பானா இப்படி கேட்பானா அப்படின்ற ஒரு பயத்தை மட்டும் தயவு செஞ்சு வெளியவே விட்டுட்டு போயிருங்க. அதே மாதிரி எக்ஸாம் சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி போகணும் அப்படின்றது. இப்போ உங்களுடைய ஸ்லாட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 மணி அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் ஒரு 7:30 மணிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் எக்ஸாம் சென்டரில் இருக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டரில் இருக்கணும். அப்போ எக்ஸாம் சென்டரில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே போய் கதையில் பேசுகிறதோ இல்லை அப்படியே அங்கிட்டு வேடிக்கை பார்க்குறதோ இல்லாமல் கான்சென்ட்ரேஷன் ஆன் த எக்ஸாம்ஸ். நீங்கள் படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக வந்து உட்காருங்க. அங்கே போய் நீ மார்க் டெஸ்ட் போட்டியா மாப்பிள்ள, இங்கே வா டே, சும்மா நிற்பான் அவனை போய் கூப்பிடுவாங்க, மார்க் டெஸ்ட் போட்டியா, உனக்கு வந்து மார்க் எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ மார்க் எடுத்த, எப்படி படித்த, அதெல்லாம் தேவையே இல்லை. தயவு செஞ்சு ஃப்ரீயாக இருங்க. ஒரு அரை மணி நேரம் யார்ட்டுமே பேசாமல் உங்களுடைய ஒர்க்கை மட்டும் நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். பிலீவ் ஆன் யுவர் ஒர்க், அதுதான் இங்கே வந்து முக்கியம். கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும், சரியா? கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக போங்க. வெற்றி நமதே. எழுதிட்டு எல்லாருமே வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது என்ன எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி தொடர்ந்து போடலாம். அதே மாதிரி நீங்கள் எல்ஐசி ஏஓ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, மெயின்ஸை கிராக் பண்ணோம் அப்படின்னா இது மெயின்ஸுக்கான டைம். ப்ரிலிம்ஸ் எல்லாமே தரமாக நடத்தி நம்ம ஸ்பெஷல் பேட்சில் வச்சுட்டேன். அடுத்து மெயின்ஸுக்கான சம்பவம், இன்சூரன்ஸ் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ், அதுக்கப்புறம் வந்து ஆல் டைப் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சம்பவம் வந்து நடக்க போகுது நம்ம மணி மாஸ்டர் ஆப்பில். கண்டிப்பாக மணி மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் பேட்சில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி ஒரே நிமிஷம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் என்டையர் எல்லா பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னாலும் மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ்ல எல்லா விதமான கோர்ஸும் வந்து இருக்கு. அதுல காம்போ கோர்ஸ் எல்லாத்துக்கும் 40% டிஸ்கவுண்ட் வந்து போயிட்டு இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.